Hi, this is Priya from Priya Designer. Today classல நம்ம என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் போட்டிருக்கோம்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எப்பவும் போல் செயின் ஸ்டிச் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. கண்டினியூவாக போட்டுக்கோங்க. சில்க் த்ரெட் வந்து டபுளாக தான் எடுக்கணும், சிங்கிள் த்ரெட்டாக எடுக்காதீங்க. கண்டினியூவாக போட்டுக்கோங்க. போட்டு ஃபினிஷ் பண்ணி ஒரு என் நாட் போட்டுக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. என் நாட் போட்டிங்களா? என் நாட் போட்டதுக்கப்புறமேலு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சில்க் த்ரெட்டில் வேறு கலர் எடுத்துக்கோங்க. வேறு கலர் எடுத்துகிட்டு அந்த செயின் இருக்கு இல்லையா, அந்த செயினுக்கு உள்ள சென்டராக நம்மளுக்கு வந்து வரணும். ஓகே, ஆல்ரெடி போட்டிருக்க செயினுக்கு சென்டராக நல்லா பார்த்துக்கோங்க. அந்த செயினுக்கு சென்டர்லேருந்து ஒரு செயின் ஸ்டிச் உள்ளே இருக்கணும். டபுள் செயின் ஸ்டிச் மாதிரி கிடையாது. இது வந்து சென்டரில் வரணும். டபுளில் வந்து நம்ம பக்கத்தில் போடுவோம், இது பக்கத்தில் கிடையாது, அதோட சென்டர்லேருந்து நம்ம போட்டு ஒரு என் நாட் போட்டுக்கிறோம். இதுதான் ரிவர்ஸ் செயின் ஸ்டிச். ஓகே, ரிவர்ஸ் செயின் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெம் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஸ்டெம் ஸ்டிச் எப்படின்னா, அதே மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் எடுத்துக்கோங்க. மேலே போட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு கீழே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஆப்போசிட்டில் போய் ஒரு லாக் ஸ்டிச். ஓகே, நல்லா பாருங்கள். ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக், அப்படியே மேலே கொண்டு போய் ஒரு செயின், ஒரு லாக். ஓகே, மற்றபடி அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயே தான் வரணும் அடுத்தடுத்த ஸ்டிச்சஸும். நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டெர்மில் தான் வந்துட்டு நம்ம சில்க் த்ரெட்டை வந்து எடுக்கணும். ஓகேவா? இப்போ செயின் ஸ்டிச், ஒரு லாக், ஆப்போசிட்டில் செயின் ஸ்டிச், ஒரு லாக். அது வந்து பக்கத்துலேயே தான் இருக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் என்ன ஸ்டிச்னா ஸ்டெர்ம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா? லாக் பண்ணிக்கோங்க. ஒரு என் நாட் போட்டுக்கோங்க ஃபினிஷ் பண்ணி. நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிங்க, உங்களுக்கு ஈஸியாகவே போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டிச்சஸ்னால் பட்டன் ஹோல். இது வந்து ஓகேவா? மேலே ஒரு கீழேருந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும். நீங்கள் எடுத்துகிட்டு மேலே ஒரு லாக் பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. த்ரெட்டை எடுத்து மேலேருந்து ஒரு லாக் போட்டு கீழே ஸ்ட்ரைட்டாக இழுக்கணும். ஓகேவா? அப்போ ஸ்ட்ரைட்டாக இழுத்து ஒரு குட்டியாக ஒரு லாக் போட்டு ரைட் சைடில் கொண்டு போங்க. ஓகே, ரைட் சைடில் கொண்டு போய் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச்சஸ் அப்படியே கீழே இழுக்கணும். அந்த த்ரெட்டை இழுத்திங்கன்னா கீழே வந்து அதுவே ஒரு லாக் விழுகும். ஓகேவா? ரைட் சைட் ஆப்போசிட் சைடில் கொண்டு போய் கீழே இழுத்திங்கன்னா ஒரு லாக் விழுகும். அவ்வளோதான். இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச். இது வந்து சிங்கிள். ஓகே, சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச். அவ்வளோதான். ஃபினிஷ் பண்ணி ஒரு என் நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டபுள் பட்டன் ஹோல். சிங்கிள் நம்ம கீழே நாட் போட்டு ரைட் சைடில் ஆரம்பிச்சிருப்போம். இது கீழே ஆரம்பித்து கீழேருந்து என்ன பண்ணுறோம், மேலே கொண்டு போகணும். ஓகே, மேலே கொண்டு போய் அந்த த்ரெட்டு வந்து டைட் ஆகணும். அந்த இடத்துல ஒரு லாக். ஓகேவா? சென்டரில் உள்ள லைனில் தான் நம்ம அந்த இது கொண்டு போகிறோம். கீழே வந்துட்டு ஒரு இது எடுத்துக்கிறோமா, எடுத்து இப்போ கொண்டு போனீங்கன்னா ஒரு லாக். ஓகே, அங்கே ஒரு லாக் ஸ்டிச். ஓகேவா? இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுதான் வந்து டபுள் பட்டன் ஹோல். ஓகேவா? ஒரு லாக் ஸ்டிச் கீழே வந்து போட்டுக்கோங்க. வீடியோவில் நல்லா பாருங்கள். இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸை தொடர்ந்து பார்த்து நீங்களும் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஆரியில் ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டிச்சஸையும் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே வரும் உங்களுக்கும். ஒரு நாட். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பட்டன் ஹோல்லே ஒயில் எப்படி நம்ம பட்டன் ஹோல் போடலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். மேலேருந்து ஒரு லாக் ஸ்டிச் எடுத்து கீழே ஒரு செயின் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே ஒரு லாக், அப்படியே நம்ம மேலே இழுத்தோன்னா அந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி விழுந்துடும். அதுவே வீடியோவில் நல்லா கவனிங்க, உங்களுக்கு புரியும்.
ஓகே, ஒரு லாக். நெக்ஸ்ட்டு கீழே வந்து கொண்டு வரீங்களா, அப்புறம் கீழே உள்ள இடத்துல நீங்கள் போட்டு இப்போ ஆப்போசிட்டில் இழுத்திங்கன்னா ஒரு லாக் ஸ்டிச். ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுதான் பட்டன் ஹோல்லே ஒய் டைப். ஓகேவா? இப்போ ஒரு எண்ணாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம கிளாஸஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.